ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு பென் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 30 விஷயம். ஸோ நான் இப்போ சொல்ல போகிற இந்த 30 விஷயத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த விஷயங்களை கற்றுக்கிறதுக்கே இங்கே பல பேருக்கு ஒரு அட்டெம்ப்ட் தேவைப்படுது. ஸோ ஒரு வருஷத்துக்கு அப்புறம் புரியக்கூடிய விஷயங்கள். ஸோ ஏன்னா அவங்களா இது யாருமே சொல்லலை, இது அவங்க அனலைஸ் பண்ணவே இல்லை, ஸோ பீரியாடிக்கலாக ரிவ்யூ பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த விஷயங்கள்லாம் புரிகிறதுக்கே அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அட்டெம்ப்ட் தேவைப்படும். ஸோ இங்கே நிறைய பேர் ஃபஸ்ட் அட்டெம்ப்டை விடுறதுக்கான காரணங்கள் இங்கே நான் லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எத்தனை அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறமும் ஒரு 2-3 அட்டெம்ப்ட்டுக்கு அப்புறமுமே பல பேர் திருத்திக்காத விஷயங்களையும் நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இதை கேட்டுட்டு தயவு செய்து நோட் பண்ணிக்கோங்க. இது எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ எதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் இம்மீடியட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அதெல்லாமே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப பெரிய விஷயங்கள்லாம் கிடையாது. ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த 30 விஷயங்களுமே ஸோ டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் எந்த ஒரு எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ஸோ நம்ம சொல்ல போகிறது டிஎன்பிஎஸ்சி அஸ்பெக்டில் தான் சொல்ல போகிறோம். பட் நீங்கள் ஒரு எந்த ஒரு எக்ஸாமாக எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக எடுத்துக்கிட்டாலும், எந்த ஒரு எக்ஸாமினேஷனாக இருந்தாலும் இந்த நான் இப்போ சொல்ல போகிற இந்த 30 விஷயங்கள் வந்து கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ ஜிஎஸ் அப்படிங்கிறது ஒரு கடல் தான். ஸோ அதை வந்து அப்படிலாம் இல்லை, கம்மியாக படித்தா போதும் அப்படின்னு நான் பொய்யெல்லாம் சொல்ல விரும்பல. ஸோ இப்போ ஜிஎஸ் அப்படிங்கிறது கடல் தான். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, 25% ஆஃப் டாபிக் படிச்சிட்டாலே நம்மளால ஒரு 60% ஆஃப் கொஷின்ஸை நம்மளால அடிச்சிட முடியும். ஸோ அப்போ ஒரு 25% படிச்சா 25% கொஷின் தான் அடிக்க முடியும். அதுதானே லாஜிக்காக இருக்கும். பட் அப்படி கிடையாது. ஒரு 25% டாபிக் நீங்கள் படிச்சீங்க அப்படின்னா 60% ஆஃப் கொஷின். அப்ப 75 கேள்விக்கு 45 கேள்வி அப்படிங்கறது அந்த 60%. அப்ப இந்த 45 கேள்வியை ஒரு 25% டாபிக் படிச்சு நம்மளால ஜிஎஸ்ல கண்டிப்பா அந்த 45 கொஸ்டின் அப்படிங்கறத அடிக்க முடியும். ஸோ இதை முதல்ல மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஸோ அப்ப எல்லாத்தையும் படிக்கணும் அப்படிங்கறத தாண்டி எது முக்கியம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம படிக்கிறதன் மூலியமாக நம்மளால மேக்சிமம் கொஸ்டின் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்ப இது ஒரு முதல்ல விஷயம். பட் அதற்காக ஏதாவது ஒரு டாபிக் அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு அதுவும் கிடையாது. ஸோ எப்படி படிக்கணும் அப்படிங்கறத நான் பின்னாடி ஒவ்வொன்றா சொல்றேன். பட் இந்த இடத்துல இதை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. கால்வாசி படிச்சா போதும், நம்ம 60% பாதிக்கும் மேல கொஸ்டினை நம்மளால சால்வ் பண்ணி கரெக்டா ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த முதல்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஓகேவா? சரி, அடுத்த விஷயம் ஆக்டிவ் வெர்சஸ் பாசிவ். ஸோ ஆக்டிவ், ஸோ பாசிவா நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கிறத காட்டியும் ஆக்டிவ் ரீகால் அப்படிங்கிறது கண்டிப்பா தேவை. அப்ப நம்ம இங்க ரிவிஷன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கொண்டு வந்துட்டோம். ஸோ ரிவிஷன் அப்படின்னா நமக்கு டெய்லி ரிவிஷன் அப்படிங்கிறதும் தேவை, வீக்லி ரிவிஷன் தேவை, 15 days ஒன்ஸ் தேவை, மந்த்லி ரிவிஷன் தேவை. அப்போ ஒரு மாசம் நான் ஃபுல்லா படிச்சுட்டேன். இப்போ முதல் நாள்ல இருந்து படிச்சதை 30வது நாள் முடிக்கும் நான் 31வது நாள் ரிவைஸ் பண்றேன். இப்போ நான் 61வது நாள் என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்து 31வது நாள்ல இருந்து 60வது நாள் அந்த 32 to 60 படிச்சதை 61வது நாள் ரிவைஸ் பண்ணணுமா, இல்ல நான் முதல் நாள்ல இருந்து படிச்சதை 61வது நாள் ரிவைஸ் பண்ணணுமா அப்படின்னா மொத்தமா குமுலேட்டிவா தான் நம்ம பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் டேல இருந்து ஆரம்பிச்சதுதான் 61வது நாள் நீங்க மொத்தத்தையும் சேர்த்து தான் ரிவைஸ் பண்ணணும். அங்கதான் நமக்கு என்ன ஹெல்ப் பண்ண போகுது அப்படின்னா, நம்ம சொன்ன டெய்லி ரிவிஷன், வீக்லி ரிவிஷன், 15 days ஒன்ஸ், அதுக்கப்புறம் மந்த்லி ரிவிஷன். நம்ம இங்க படிக்கிறப்பயே சேர்த்து படிக்கிறப்ப நம்ம அடுத்த மாசம் கொண்டு போறப்பையும் இந்த முதல் மாசம் படிச்சதையும் உள்ள சேர்த்து தான் போகணும். அப்பதான் ஒரு 6 மாசம் படிச்சப்ப ஒரு 6 பிளாக் இருக்கும். பட் நான் அங்க 6வது பிளாக் படிக்கிறப்ப நான் முதல் 5ஐயுமே ரிவைஸ் பண்ணிட்டு தான் 6வது பிளாக்கு நான் போகணும். ஓகேவா? ஸோ அப்ப இப்படி படிக்கிறப்பதான் நமக்கு வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தெரிஞ்ச கேள்வியை எதையுமே நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். இதுவா அதுவா அப்படிங்கிற அந்த ஆசிலேஷன் இருக்கவே இருக்காது. இதுதான் ஆன்சர் அப்படிங்கிறத நம்மளால கரெக்டா சொல்லி அதை கரெக்டா நம்மளால டிக் அடிக்க முடியும். ஓகேவா? ஸோ அப்ப அந்த விஷயத்துக்காக தான். ஸோ அப்ப ஓட்ட குடம் மாதிரி ஊத்த ஒழுகிக்கிட்டே இருந்தா குடம் என்னைக்குமே நம்பவே நம்பாது. கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துனா கூட ஓட்ட இல்லாத குடம் கண்டிப்பா ஒரு நாள் நிற்பிடும். ஸோ அப்ப ரிவைஸ் பண்ணி ரீகால் பண்ணி போறது தான் பெஸ்ட். ஸோ படிச்சதை மறந்துகிட்டே புதுசா நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு போறதுனால எவ்வித பயனும் கிடையாது. ஓகேவா? ஸோ அடுத்து சில்லி மிஸ்டேக்ஸ். ஸோ நம்ம ரொம்ப கேர்லெஸ்ஸா விடக்கூடிய மிஸ்டேக், கேர்லெஸ்ஸா இருக்கக்கூடியதுனால விடக்கூடிய மிஸ்டேக்ஸ். அப்ப ஃபர்ஸ்ட் அதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரிவிஷன் அப்படிங்கிறது தான் இதற்கான முதல் காரணமாக அமைகிறது. ஸோ அதற்கப்புறம் மிஸ் ரீடிங் ஏ கொஸ்டின். ஸோ ஒரு கேள்வி இருக்கு, அந்த கேள்வியை நம்ம தவறா படிக்கிறதுனால, ஸோ இது எதனால நடக்குது அப்படின்னா, நமக்கு அந்த கேள்வியில நம்ம அதே மாதிரியான கேள்விகளை நம்ம ஃப்ரீக்வெண்டா கிராஸ் பண்ணாததுனாலதான். அப்ப நமக்கு அங்க பிராக்டிஸ் அப்படிங்கிறது மிஸ் ஆகுது. ஸோ ஒரு கேள்வியில இருக்கும், ஸோ அங்க வந்து பொருள் தருக கேட்கறாங்களா, எதிர்ச்சொல் கேட்கறாங்களா அப்படிங்கிறத அந்த எதிர்ச்சொல் அப்படிங்கிறத விட்டுருவோம். கரெக்ட் தானே? அதே நேரத்துல நாட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட் அப்படின்னு இருக்கும், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ்
ஆர் நாட் கரெக்ட் அப்படிங்கிறது, அங்க நாட்டை மட்டும் நம்ம விட்டுருவோம். கரெக்ட் தானே? ஸோ அதே மாதிரி 1 and 2 ஒன்லி கரெக்ட், 1 and 2 ஒன்லி ராங் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அங்க கரெக்டா ராங்கா அப்படிங்கிறத விட்டுருவோம். ஸோ அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளை நம்ம மிஸ் பண்றப்ப அந்த கொஷினை நம்ம கரெக்டா சரிவர புரிஞ்சு நம்ம ஆன்சர் பண்ணாததுனால தெரிந்த கேள்விகளையும் நம்ம தப்பா எழுதுறதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ இது எல்லாத்துக்குமே நடந்திருக்கு. பட் இதை நம்ம எப்படி கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னா பிராக்டிஸ் மூலியமா தான். ஸோ அப்ப நமக்கு அங்க ஃபோக்கஸ் அப்படிங்கிறது அதிகமா தேவைப்படுது. ஒரு கொஷினை முழுமையாக ரீட் பண்ணணும், அதே நேரத்துல சீக்கிரமாவும் ரீட் பண்ணணும் அப்படிங்கிறதும் தேவைப்படுது. ஸோ அப்போ ஒரு கொஷினை ஃபுல்லா ரீட் பண்ணணும், பட் சீக்கிரமாவும் ரீட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிராக்டிஸ் அதிகமா தேவை, ரிவிஷன் அதிகமா தேவை, நம்மளுக்கு ரீடிங் கெப்பாசிட்டி, நம்மளோட ரீடிங் ஸ்கில் வந்து அதிகப்படுத்தணும். ஸோ அப்படி பண்றப்பதான் ஒரு கொஷினை சீக்கிரமாவும் ரீட் பண்ண முடியும், அதே நேரத்துல இந்த மாதிரியான வார்த்தைகளை கரெக்டா நோட் பண்ணி அந்த இடத்துல ஒரு அண்டர்லைனோ அந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணிட்டோ ஒரு ரவுண்டோ ஏதோ என்சர்க்கிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே இது கரெக்டா இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா இல்ல தப்பா இருக்கிறதுன்னு சொல்லி கேட்கறாங்களா, எது சரியானதுன்னு கேட்கறாங்களா எது தவறானதுன்னு கேட்கறாங்களா, எதிர்ச்சொல் கேட்கறாங்களா பொருள் தருக கேட்கறாங்களா, ஸோ நாட்டு இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நம்மளால நோட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதற்கப்புறம் நிறைய பேர் விடக்கூடிய சில்லிங் மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னா ஓஎம்ஆர் ஷேடிங். ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியல அப்படின்னா அந்த கேள்வியை அடுத்தபடியாக ஸோ கடைசி கூட நம்ம யோசிச்சு எழுதிக்கலாம்னு சொல்லி இது பண்ணியிருப்போம். பட் ஓஎம்ஆர்ல ஷேட் பண்றப்ப நம்ம அதற்கு அடுத்த கேள்விக்கு ஆன்சர் ஷேட் பண்றதுக்கு பதிலாக முந்தைய கேள்விக்கே நம்ம ஷேட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ இந்த ஓஎம்ஆர் ஷேடிங் அப்படிங்கிறதுக்கு இதுக்கும் நமக்கு ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஸோ ரொம்ப சிம்பிளான டெக்னிக், ஒரு ஸ்கேலை வச்சுக்கிட்டு ஒரு குட்டி ஸ்கேல் எடுத்துட்டு போய் அங்கனக்குள்ள அந்த கேள்வி நம்ம ஆன்சர் பண்ணல அப்படின்னா லைட்டா இறக்கி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த கொஸ்டின் நம்பரை பார்த்து ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்போ ஷேட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்பரை பார்த்து அதற்கு நேராக தான் நம்ம ஆன்சர் பண்ணுறோமா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணணும். இது எப்படி வரும்? ஸோ இதுக்கே எனக்கு டைம் ஆகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. இதுவும் பை ப்ராக்டிஸ் வரக்கூடியது தான். ஸோ அப்போ ஒரு ஓஎம்ஆர் நம்ம ஷேட் பண்ணுறப்ப 1 செகண்ட் தான் ஆகும் நம்ம கொஸ்டின் நம்பர் இதுதான் கரெக்டாக ஷேட் பண்ணுறோமா அப்படின்னு பார்க்க. ஸோ அந்த ஸ்கேலை லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும், அடுத்த கேள்வி முந்தைய கேள்வி மறைஞ்சிட போது அடுத்த கேள்வியை நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ அடுத்தபடியாக மிஸ்கால்குலேட்டிங் எ சிம்பிள் மேக்ஸ் ஸ்டெப். ஸோ என்ன அப்படின்னா இங்க நிறைய பேருக்கு மேக்ஸ் அப்படிங்கிறதுல மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ தெரியாம இல்லை, பட் அவசரத்துல பண்றப்ப ஏதோ மல்டிப்ளிகேஷன்லயோ டிவிஷன்லயோ தப்பு பண்ற ஆட்கள் தான் அதிகம். ஸோ அப்போ மல்டிப்ளிகேஷனோ டிவிஷனோ தப்பு பண்றப்ப மென்சுரேஷன், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ் டிஸ்கவுண்ட், இந்த மாதிரியான டாபிக்ல எல்லா டாபிக்லையுமே வந்து அவங்களுக்கு தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதுவும் குறிப்பா தப்பு பண்ணி ஒரு ஆன்சர் கிடைக்கிற அந்த ஆப்ஷன் தான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏழையே அதுதான் இருக்கும். ஸோ அப்போ நம்ம போட்ட ஆன்சர் கரெக்டாக தான் அப்படின்னு சொல்லி ஏவை ஷேட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம மீதி இருக்கிற ஆப்ஷனை பார்க்க கூட முடியாது. ஸோ அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அப்போ சின்ன மேக்ஸ் ஸ்டெப்ல தான் நம்ம நிறைய தப்பு பண்றோம். ஸோ அப்போ அதை நம்ம கவனமா வரணும். ஸோ அதுவும் மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்றது மூலியமாக அதுவும் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப தமிழை எப்பயுமே லாஸ்ட் ஸ்டடி ஃபேஸ்க்கு கொண்டு போறது. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தவங்க 12 மாசம் படிக்கிறாங்க அப்படின்னா முதல் 6 மாசம் தமிழுக்கு பெருசா இம்பார்ட்டன்ஸே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அடுத்த 3 மாசம் ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, கடைசி 3 மாசத்துல கொண்டு போய் ரஷ் பண்ணி தமிழை படிப்பாங்க. ஸோ அப்போ இங்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கடைசி 3 மாசத்துல ஜிஎஸ்க்கும் மேக்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறத விட்டுருவாங்க. ஸோ இன்னும் குறிப்பா சொல்லணும்னா இந்த 3 மாசத்திலேயே ஜிஎஸ்க்கு பெருசா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டாங்க, மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதையும் குறைச்சிருவாங்க. ஸோ அப்போ இந்த மாதிரி தவறுகள் பண்றப்ப நமக்கு தமிழ்ல ரஷ் பண்ணி படிக்கிறப்ப தமிழ்லையும் நம்மளால ரிவைஸ் பண்ண முடியாது, அதே நேரத்துல நம்மளால ஜிஎஸ்ஸையும் ரிவைஸ் பண்ண முடியாது. மேக்ஸ் பிராக்டிஸ் விட்டுருச்சு அப்படிங்கிறப்ப நமக்கு அந்த மேக்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பீடும் நமக்கு போயிடும். அப்ப இதனால நமக்கு எக்ஸாம் ஹால்ல டைமுக்கு 200 கொஸ்டினையும் முடிக்க முடியாது. அதனால நமக்கு தெரிஞ்ச கேள்விகள் பல கேள்விகளை நம்ம தப்பு பண்ணுவோம், இல்ல நம்ம விடாம அந்த கொஸ்டினை டக்குன்னு நம்ம ரீட் பண்றோம் அவசரத்துல பண்றோம் அப்படிங்கிறப்ப தெரிஞ்ச கேள்விகளை மிஸ் பண்ணுவோம். அதனால காம்படிஷன் நம்ம வெளியே போவோம். ஸோ அப்ப இந்த தமிழை கடைசி நான் படிச்சுக்கிறேன் அப்படிங்கிறதுனால பல விதமான மாற்றங்கள் நமக்கு எக்ஸாம் ஹால் முடிக்குமே நிகழுது. ஸோ அப்ப அதை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு தமிழை ஈக்குவலா ஆரம்பத்துல இருந்தே நம்ம தமிழுக்கான ஸ்டடி பிளானை நம்ம சேர்த்துக்கிட்டே தான் போகணும். ஓகேவா? சரி, இப்ப இந்த விஷயத்த கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பெர்ஃபெக்ஷனிசம். ஸோ இங்க நான் பெர்ஃபெக்டா இருக்கக்கூடிய ஆளு தான். ஒரு இடத்துக்கு போனேன் அப்படின்னா 8 மணிக்கு அங்கே இருக்கணும் அப்படின்னா நான் 7:30க்கு அங்கே இருப்பேன். பட் அதே மாதிரி நான் ஸ்கூல்லையும் அப்படிதான் இருந்தேன், காலேஜ்லேயும் அப்படிதான் இருந்தேன். ஸ்கூலில் ஒரு அசைன்மெண்ட்டோ ஒரு ப்ராஜெக்டோ, காலேஜ்லேயும் அதே மாதிரி தான் ஒரு அசைன்மெண்ட்டோ ப்ராஜெக்டோ கொடுக்குறாங்க அப்படின்னா நான் அதை கரெக்டாக அதற்கு முந்தைய நாளே கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுவேன். இல்லை இன்னைக்கு சொல்லி ஒரு 3 நாளில் சப்மிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா நான் மறுநாளே கொண்டு போய் சப்மிட் பண்ணிடுவேன். ஸோ இந்த டயத்துக்குள்ளே நான் இதை படிக்கணும்னு நினச்சேன்னா அந்த டயத்துக்குள்ளே அதை படிப்பேன். இத்தனை நாளுக்குள்ளே இத்தனை சப்ஜெக்டை இந்தந்த யூனிட்டை இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் நான் முடிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன்னா அதெல்லாம்
கரெக்டா பெர்ஃபெக்டா பண்ணுவேன் அப்படிங்கிற ஆள் கூட இங்க வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா இருக்க முடியாது அப்படிங்கறத இங்க நிதர்சனமான உண்மை. ஸோ அதை முதல்ல ஏத்துக்க பழகிக்கோங்க. நான் பெர்ஃபெக்டான ஆள் தான், பட் இங்க கொஞ்சம் மாறதான் செய்யும். ஏன்னா ஸ்கூல் அப்படிங்கிறது வேற, காலேஜ் அப்படிங்கிறது வேற, இங்க நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது வேற. ஓகேவா? ஸோ அப்ப ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பெர்ஃபெக்ஷனிசம் எதிர்பார்க்க முடியாது. அதனால டென்ஷன் ஆகி, அதனால டிப்ரெஸ் ஆகி, நான் என்னுடைய இயல்பான தன்மையை இழந்துட்டேனோ அப்படிங்கிற அளவுக்கு சந்தேகப்படுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லாத விஷயம். இன்னைக்கு கொஞ்சம் அப்படிதான், கொஞ்சம் படிக்க முடியல அப்படின்னா அதை ஏத்துக்கோங்க. நாளைக்கு எப்படி அதை சரி பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்மளுடைய நகர்வு இருக்கணுமே தவிர, இன்னைக்கு போச்சு அப்ப என்னுடைய இயல்பை நான் இழந்துட்டேன் அப்படிங்கிறது, இங்க இதுக்குள்ள படிக்க வந்ததுக்கு அப்புறம் தான் என்னுடைய இயல்பான தன்மைகளை நான் இழக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ அப்ப பெர்ஃபெக்டா இருக்கணும் அப்படிங்கிறது தப்பு கிடையாது. ஸோ அதற்கான முயற்சி தான் இதை பண்ண போறோமே தவிர பெர்ஃபெக்டா இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி அதுல டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. ஓகேவா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, பேர்ன் அவுட் ஆகவே கூடாது. ஒரு நாளைக்கு நான் 10 மணி நேரம் படிக்கிறேன், 12 மணி நேரம் படிக்கிறேன், அப்பதான் எல்லாரும் ஒரு வருஷத்துல முடிக்கக்கூடியதை நான் 8 மாசத்துல 7 மாசத்துல முடிப்பேன், மீதி இருக்கக்கூடிய 4 மாசம் நான் ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணுவேன் அப்படின்லாம் பயங்கரமா பிளான் பண்ணி ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிச்சுட்டு ஒரு 10 நாளுக்கோ இல்ல ஒரு வாரத்துக்கோ 7 நாளைக்கு படிச்சுட்டு 8வது நாள் சுத்தமா புக்கையே தொட முடியாதவங்க இங்க அதிக பேர். அதற்கு என்ன செய்யலாம்? நம்ம டெய்லி ஒரு 7-8 மணி நேரம், 7 to 8 மணி நேரம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரத்தை 3ஆ பிரிங்க, அதுல ஒரு 8 மணி நேரம் ப்ராப்பரா படிக்கணும். ஸோ அதுல எஃபிஷியன்ட்டா எப்படி படிக்கணும், அதுல எப்படி எஃபிஷியன்ட்டா ரீகால் பண்ணணும், அதுல எப்படி டெய்லி மேக்ஸை இன்க்ளூட் பண்ணணும், அதுல எப்படி கரண்ட் அஃபேர்ஸை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ இப்படி யோசிச்சு பிளான் பண்ணி எஃபிஷியன்சியோட படிக்கிறவங்க தான் இங்க சக்சஸ் பண்ண முடியுமே தவிர, நான் பயங்கரமா படிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு நாளைக்கு 13 மணி நேரம் 14 மணி நேரம் ஒரு 4-5 படிச்சுட்டு அதற்கடுத்து ஒரு 3-4 நாட்கள் ஒரு நாளைக்கு 2-3 மணி நேரம் கூட படிக்க முடியாதவங்க இங்க அதிக பேர். ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு பேர்ன் அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஸோ எப்பயுமே ஒரு மோட்டிவேஷன்ல ஒரு 2 நாள் 10 மணி நேரம் 12 மணி நேரம் படிக்கிறத காட்டியும் கன்சிஸ்டண்டா இயல்புத்தன்மை மாறாம ஒரு கன்சிஸ்டன்டியோட ஒரு நிதானமா நம்ம டெய்லி 7-8 மணி நேரம் எந்த வித மன உளைச்சலுக்கும் ஆளாகாம ஒரு 7-8 மணி நேரம் கன்சிஸ்டண்டா படிச்சுட்டு போறவங்களால தான் இங்க சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதை கண்டிப்பா நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்திலேயே நம்ம இதெல்லாம் ஏத்துக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்மளோட ப்ரிப்பரேஷன் அப்படிங்கிறது ஸ்ட்ரெஸ் இல்லாம போகும். நம்ம எந்த இடத்துலயுமே டிப்ரெஸ் ஆகாம அதை கொண்டு போய் நம்மளோட அந்த இதுதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம கரெக்டா கொண்டு போய் நம்ம கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம சேர வேண்டிய இடத்துல போய் கரெக்டா சேர்த்துடலாம். ஓகேவா? சரி, அடுத்த விஷயம், நாட் அனலைசிங் PYQ. ஸோ PYQ அப்படிங்கிறது எந்த டாபிக்ல எந்த யூனிட்ல எந்த ஏரியாவில் அதிக கேள்விகள் வருது, ஸோ அதை அப்படியே கேட்பாங்க அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. பட் இது இப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா போன வருஷம் இப்படி கேட்டிருக்காங்க, இந்த வருஷம் இப்படி கேட்டிருக்காங்க, அப்போ அடுத்த வருஷம் இப்படி கேட்கலாம் அப்படிங்கிற அந்த புரிதல் நமக்கு வரும். ஸோ அதுக்காக தான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் அப்படிங்கிறது பார்க்க சொல்றது. ஸோ எது முக்கியம், எதை கண்டிப்பா படிக்கணும், எதை அழுத்தம் கொடுத்து படிக்கணும், எதை மறந்துடவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஸ்ட்ராங்கா படிக்கணும் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க தான் நமக்கு அது வரும். ஓகேவா? ஸோ இயல்பா எல்லாருக்கும் அந்த தன்மை இருக்காது. ஸோ ஒரு கொஷினை நம்ம பார்க்க போய் தான் நம்ம அடுத்து சரி இது பண்ணிட்டு தான் இப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வரும். போன வருஷம் இப்படி கேட்டிருக்காங்க, அப்ப இந்த வருஷம் இப்படி கேட்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னாலே நம்ம படிக்கிறப்ப எதெல்லாம் தேவை எது எல்லாம் தேவை அற்றது அப்படிங்கிறத நம்மளால ஈஸியா பிரிச்சு பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு பக்கம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு பக்கத்துல ஒரு 50 பாயிண்ட் இருக்கு அப்படின்னா அந்த 50 பாயிண்ட்டுமே நமக்கு ஒரே மாதிரி தான் தெரியும். பட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை நீங்க அனலைஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல 50 பாயிண்ட்ல 10 பாயிண்ட் ரீட் பண்ணா போதும் அப்படிங்கறத புரிஞ்சுக்குவீங்க. மீதி இருக்கக்கூடிய 40 பாயிண்ட் படிக்கணுங்கிறது புரியும். 40 பாயிண்ட்லயும் 20 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது புரியும். அந்த 20 பாயிண்ட்லயும் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் இந்த வார்த்தைகள் தான் முக்கியம், அதுதான் கேள்வியாக வர வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிறது நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? சரி, அதனால PYQ அனலைஸ் பண்றது அப்படிங்கிறது இங்க ரொம்ப முக்கியமான செயல். ரொம்பலாம் பிரச்சனை கிடையாது. ஒரு 5 கொஸ்டின் பேப்பரை எடுத்து அதை முதல்ல ஒரு அளவுக்கு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறப்ப உங்களுக்கு அவ்வளவோ டைம் ஸ்பெண்ட் பண்ற தேவையில்லை. போற போக்குல ஏதோ ஒரு டாபிக் படிச்சுட்டு இருப்பீங்க, அப்படியே லைட்டா ஒரு ப்ரீவியஸ் இயர் எடுத்து பார்த்தோம்னா சரி ஓகே இதெல்லாம் இருக்கு, இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், இதெல்லாம் நமக்கு தெரியுது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? சரி, அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு கால் பகுதியான ஸ்டடி டைப். ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் படிக்கிறவங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு மட்டும் 2 மணி நேரத்துக்கும் மேல செலவிடுறவங்களாம் இருக்காங்க. ஸோ அது ஆக்சுவலா தப்பு தான். ஓகேவா? ஸோ அப்ப அவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன டைம் தேவையோ அந்த டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணணும். இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாட்டிக் பார்ட் படிச்சுட்டு தான் கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள டீப்பா போகணும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் என்ன செய்வாங்க அப்படின்னா படிக்கிறப்ப ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நாள்லயே கரண்ட் அஃபேர்ஸுக்கும் அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.
ஸோ அதனால அவங்க ஸ்டாட்டிக் பார்ட்டை மிஸ் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாட்டிக் பார்ட் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கும் அடுத்த வருஷம் எக்ஸாம் எழுதுறதுக்கும் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரே விஷயம். கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கும் அடுத்த ஒரு 6-7 மாதங்கள் கழிச்சு ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நிறைய வேறுபடும், நிறைய மாறிடும். கரண்ட்ல இருக்கிற அஃபேர்ஸ் தான் நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ். அப்போ இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் கரண்ட்ல இருக்கிற அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு நிறைய மாறுபட்டுரும். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஒரு தொடர்ச்சி வருமே தவிர நம்ம அப்போ என்ன தேவையோ அதை கண்டிப்பாக படிச்சுட்டு தான் போகணும். ஸோ அதற்காக ஸ்டாட்டிக் பார்ட் படிக்கிற டயத்தை நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒதுக்காதீங்க. ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறதுக்கு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் முடிக்கும் ஒதுக்குறது போதுமானதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய தாட் எப்பயுமே. ஸோ நான் சொல்றதுமே அதுதான். ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணுங்க, போதுமானது தான். ஓகேவா? ஸோ அப்போ படிக்கிற டைம்ல கால்வாசி அதற்கும் மேல ஸ்பெண்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறானது. ஸோ அதை நம்மளுடைய மொத்த ஸ்டடி பிளானையும் மொத்த ஷெடியூலையுமே நம்ம அதை அஃபெக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது எப்படி படிக்கணும், எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோலேயே தெளிவாக சொல்லியிருக்கோம். வேணும்னா அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம், மேக்கிங் நோட்ஸ் அண்ட் நாட் ஸ்டடிங் தட். ஸோ ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன், நோட்ஸ் அப்படிங்கிறது எடுத்துட்டோம் அப்படின்னா படிச்சதற்கான அர்த்தம் கிடையாது. நான் நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அது படிச்சதற்கான அர்த்தமா, இல்லை அது ஸ்டடி டைம்ல சேருமா? நோட்ஸ் எடுக்கிற டைம் ஸ்டடி டைம்ல சேருமா அப்படின்னா கண்டிப்பா நோட்ஸ் எடுக்கிற டைம் அப்படிங்கிறது ஸ்டடி டைம்ல சேர போறது கிடையாது. ஸோ அப்போ நோட்ஸ் எடுக்கிற டைம் அப்படிங்கிறது நோட்ஸ் எடுக்கிற டைம் தான். ஸோ அப்போ நோட்ஸை நம்ம படிச்சாதான் அது படிச்ச கணக்குல சேருமே தவிர நோட்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா அது படிச்சதா கணக்கு கிடையாது. ஏன்னா நோட்ஸ் எடுத்ததுக்கெல்லாம் நம்ம போய் எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்மளால அந்த நோட்ஸ்ல நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி என்னால் ஆன்சர் பண்ண முடியுமா அப்படின்னா கிடையாது. நான் எடுத்த நோட்ஸை படிச்சால் மட்டும்தான் நான் போய் எக்ஸாம் ஹாலில் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதனால நோட்ஸ் எடுத்துக்கிட்டே போறது பெரிய விஷயம் கிடையாது. எடுத்த நோட்ஸை கண்டிப்பா படிச்சாகணும். ஸோ எப்ப நீங்க எடுத்த நோட்ஸை நீங்க படிச்சு ஒரு 4 தடவை ரிவைஸ் பண்றீங்களோ அப்பதான் நீங்க அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்களா, அந்த டைம் வந்து ஒரு வேல்யூபிளான டைமா மாறும். ஸோ அவ்வளவுதான். ஸோ எல்லாருக்கும் இருக்கிற அந்த 24 மணி நேரங்கிறது 24 மணி நேரம் தான். பட் அதை நம்ம எப்படி ப்ரீஷியஸா யூஸ் பண்றோம் அப்படின்றதுல நான் நோட்ஸ் எடுத்தேன், ஒரு 2 மணி நேரம் உட்காந்து நோட்ஸ் எடுத்தேன்ப்பா, அந்த 2 மணி நேரத்தை நல்லா படிச்சுட்டேன், படிச்சு ஒரு 4 தடவை ரிவைஸ் பண்ணிட்டேன். இப்போ அதில் நான் எடுத்த அந்த 2 மணி நேரம் நோட்ஸ்ல இருந்து என்ன கேள்வி வேணா கேளுங்க, நான் பதில் சொல்லிடுவேன் அப்படிங்கிறது வேற. நோட்ஸ் எடுத்தேன் அதுக்கப்புறம் அந்த நோட்ஸை பார்க்கவே இல்லை, என்ன செய்ய அப்படின்னு சொல்றது வேற. ஓகேவா? ஸோ அப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. நம்ம நோட்ஸ் எடுக்கிற டைமை எப்படி நம்ம வேல்யூபிளா மாத்துறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. ஸோ அடுத்த விஷயம், நாட் இன்டகிரேட்டிங் கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத ஏதோ தனியா ஒரு யூனிட் மாதிரி கொண்டு போய் பார்ப்பாங்க எல்லாருமே. ஸோ அப்படி கிடையவே கிடையாது. கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஸ்டாட்டிக் பார்ட்ல இன்க்ளூட் பண்ண வேண்டியது தான் கரண்ட் அஃபேர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ ஒரு அப்பாயின்மெண்ட் நடக்குது, அந்த அப்பாயின்மெண்ட்டை நம்ம பாலிட்டியில படிப்போம், பாலிட்டியில அந்த டாபிக் படிப்போம். பட் ஒருத்தவரை இப்போ புதுசாக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவதை கொண்டு போய் நம்ம பாலிட்டியோட இன்டகிரேட் பண்ணணுமா வேணாமா? பட் இங்க அதை நிறைய பேர் பண்றதே இல்லை. ஆர்கியாலஜி நம்ம படிக்கிறோம் யூனிட் 6ல, அதற்கான நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அங்க ஏதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது கரண்ட் அஃபேர்ஸ். அதை நான் கொண்டு போய் ஆர்கியாலஜி யூனிட் 6ஓட நோட்ஸோட இன்க்ளூட் பண்ணணுமா வேணாமா? அதுதானே கரெக்டான விஷயம். இப்போ ஒரு ராம்சார் சைட் புதுசாக அறிவிக்கிறாங்க, அதை நான் கொண்டு போய் ஜாகிரபி நோட்ஸோட இன்க்ளூட் பண்ணணுமா வேணாமா? அதுக்கு தானே கரண்ட் அஃபேர்ஸை இப்போ ஸ்டாட்டிக் பார்ட்டோட இன்க்ளூட் பண்ணாதானே அது நமக்கு வேல்யூபிளாக மாறுது. ஸோ அப்போ எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணுமோ அதையெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இப்போ சயின்ஸ் ரிலேட்டட் ஒன்று புதுசாக கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா அது சயின்ஸ் கூட போய் உள்ள இன்க்ளூட் பண்ணிடணும். ஸோ ஸ்டாட்டிக் பார்ட்டோட நீங்கள் இன்டகிரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு பெரிய பாரமாக திகழாது. ஸோ அப்போ எப்பயுமே வந்து கரண்ட் அஃபேர்ஸை இன்டகிரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ஏதோ பெரிய கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறது தோணவே தோணாது. அதுவும் நம்மளோட இயல்பா படிக்கிற ஸ்டாட்டிக் பார்ட்டா நமக்கு மாற ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இன்றைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நாளைக்கு ஸ்டாட்டிக் பார்ட்டா மாறக்கூடியது தான். ஓகேவா? ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, இன்னைக்கு நிகழக்கூடிய ஒரு செய்தி அப்படிங்கிறது நாளைக்கு அது கொண்டு போய் அது எதுலையோ ஒன்றில் போய் சப்ஜெக்ட்ல சேர்க்க தான் போறாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டாட்டிக் பார்ட்டா மாறதான் செய்யும். பட் இங்க நீங்க அதை இன்க்ளூட் கரெக்டா இன்டகிரேட் பண்ணி அதை இடத்துல போய் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது பெரிய பாரமா திகழாது. ஓகேவா? ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, ஓவர் திங்கிங் லீட்ஸ் டு டிப்ரெஷன். ஸோ ரொம்ப திங்க் பண்றது, இதில் முடியுமா நம்மளால, ஃபர்ஸ்ட் முடியும்னு நினச்சிதானே உள்ளே வந்திருக்கீங்க. ஸோ அப்போ உங்கள் டிசிஷனை நீங்கள் முதல்ல மதிங்க. முடியாது அப்படின்னா முதல் நாளே விட்டுட்டு போயிருக்கலாம்ல. ஸோ அப்போ முடியாது அப்படின்னா முதல் நாளே இல்லைனா கூட 2வது நாளோ 3வது நாளோ இல்லை 1 வாரம் கழிச்சோ அதை விட்டுட்டு போயிருக்கலாம். ஏதோ ஒரு 6 மாதம் கடந்து வந்துட்டோம், பாதி விஷயத்தை படிச்சிட்டோம், பாதி கடலை தாண்டிட்டோம். இப்போ போய் முடியுமா முடியாதா, இல்லை இதை படிக்க முடியுமா, ஸோ ஃபர்ஸ்ட் இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, ஸோ நிறைய பிளான் பண்ணுறது. ஸோ இப்படி நிறைய ஓவர் திங்க் பண்ணி 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 தான் நம்ம ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடும். அதனால நம்மளுடைய ஷெட்யூல் பயங்கரமாக
அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதனால் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாதீங்க. நம்மளால் முடியும் அப்படின்னு தானே ஆரம்பிச்சிருக்கோம், அப்போ முடிச்சுட்டு வெளியேறிடுவோம், அவ்வளோதானே. முடியும்னு ஆரம்பிச்சிருக்கோம், முடிச்சிருவோம், இல்லைன்னா பெரிய விஷயமா முடிச்சு விட்டுறலாம், பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த விஷயம் ஸ்டடி மெட்டீரியல். ஸோ அப்போ ஸ்டடி மெட்டீரியல் ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். நம்ம என்ன படிக்க போகிறோங்கிறது நமக்கு தெரியும். எதையெல்லாம் ரிவைஸ் பண்ண முடியுமோ அதுதான் நம்ம ஸ்டடி மெட்டீரியலாக இருக்க போகுது. ஸ்கூல் புக்ஸை தைரியமாக நம்புங்க. பாலிட்டியை பொறுத்த முடிக்கும் இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த், அதை மட்டும் எடுத்துக்கோங்க, போதுமானது. ஒரே ஒரு மெட்டீரியல் தான், அதை தான் நம்ம 100 தடவை ரிவைஸ் பண்ண போகிறோம். 10 புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு 10 புக்கையும் படித்து 10 புக்கையும் 10 தடவை ரிவைஸ் பண்ண முடியாது. இப்படி 10 புக்கையும் 10 தடவை ரிவைஸ் பண்ணுறதுக்கு ஒரே புக்கை 100 தடவை ரிவைஸ் பண்ணிட்டு போய் எழுதுறது தான் புத்திசாலித்தனம். ஸோ அப்போ அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது இதுதான் நான் படிக்க போகிறேன் அப்படின்னு கான்ஸ்டண்ட்டாக ஃபிக்ஸ் ஆகுங்க, அதன்படி படிங்க. ஸோ ஸ்டடி மெட்டீரியலுக்குலாம் வேர் டு ஸ்டடி எல்லாமே நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ அந்த வீடியோலாம் பார்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அப்போ ஸ்டடி மெட்டீரியல் சூஸ் பண்ணுறப்ப ரொம்ப புத்திசாலித்தனமாக சூஸ் பண்ணணும். ஸ்கூல் புக்ஸை நம்புங்க. ஸோ அதுலேருந்து தான் கேள்விகள் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு படிங்க. ஓகேவா? ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துட்டு அந்த கிளாரிட்டி நேரம் வந்திருக்கும். ஸோ அதுக்கு தான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்க சொல்கிறது. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டடி மெட்டீரியல் அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக சூஸ் பண்ணுங்க, அதை நம்பி படிங்க, அதை நிறைய தடவை ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. ஓகேவா? சரி, அதுக்கப்புறம் டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ். ஸோ நீங்கள் யாரோடையும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள் கூட படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை இந்த ஃபீல்டுலேயே இல்லை வேற ஏதோ ஒரு இடத்துல இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க, அவங்க என் ஃப்ரெண்டு, என்னவா வேணா இருக்கட்டும், அவங்களையும் உங்களையும் கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. ஸோ நீங்கள் தான். ஸோ அந்த யூனிக்னஸ் இருக்கணும். ஸோ அப்போ நம்மளை யாரோடையும் கம்பேர் பண்ணிக்க வேணாம். நம்ம இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோமே, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த விஷயம் வரவே வேணாம். ஓகேவா? ஸோ தைரியமாக ஒரு முடிவெடுத்து தான் உள்ளே இறங்கியிருக்கோம். முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தா நான் முன்னாடி சொன்ன மாதிரி அன்னைக்கே விட்டுட்டு போயிருப்போம். எவ்வளவோ தூரம் வந்துட்டோம். இப்போ இதுதான் கடைசி அட்டெம்ப்ட் அப்படின்னு நினச்சி கடைசி ஒரு தடவை அப்படின்னு நினச்சிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ கடைசி ஒரு தடவை அப்படிங்கிற அந்த ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னாலே அதை முடிச்சுட்டு வெளியேறிடலாம், அவ்வளோதான். ஸோ வந்ததோட பர்பஸ் என்ன? எக்ஸாம் கிளியர் பண்ணணும், கிளியர் பண்ணிட்டு ஒரு வேலையை வாங்கிட்டு வெளியேறி போய்கிட்டே இருக்கலாம், அவ்வளோதான். ஸோ அதனால அடுத்தவங்களோட அது யாரா இருந்தாலும் சரி, அவங்க எந்த ஃபீல்டுல இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்ல இருந்தாலும் சரி, ஸோ நீங்க தான் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுட்டு யாரோடையுமே எதற்காகவும் எந்த விஷயத்திலையுமே கம்பேர் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ நமக்கான நாள் வரும். ஸோ அதர் முடிக்கும், நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வர்ற அன்னைக்கு நம்ம அதற்கு 200% எலிஜிபிளா ஃபிட்டா இருந்தா மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கிராப் பண்ண முடியும். ஸோ அதை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. ஸோ நமக்கான நாள் வர்ற அன்னைக்கு நம்ம அதற்கு தயாரா இருக்கணும். நான் அதற்கு எலிஜிபிளா இருந்தா மட்டும்தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை என்னால் முழுமையா பயன்படுத்தி அதுலேருந்து நான் என்னோட சக்சஸை பெற முடியும். ஸோ அப்போ அதற்காக இன்றிலிருந்து ஸோ எப்பயுமே தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ என்னோட வெற்றிக்கான நாள் அன்னைக்கு நான் வெற்றி பெற எலிஜிபிளான ஒரு ஆள், தகுதி பெற்ற ஒரு ஆளாக இருக்கணும். ஸோ அதற்கு நான் இன்னையிலேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அதற்காக பிளான் பண்ணுறேன். அதற்காக என்னோட முயற்சிகள் எல்லாமே இருக்குது. ஸோ எப்பயுமே நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது நம்ம எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. பட் என்னைக்கு அது எல்லாத்துக்கும் தெரியும் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு விஷயம் பண்ணி அதில் ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அன்னைக்கு தான் தெரியும். ஸோ ஓகே, இவ்வளோ தூரம் படிச்சியா அந்த ஜெயிச்சிட்டியா அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த நாள் அன்னைக்கு நான் எலிஜிபிளாக இருக்கணும். ஐ ஆம் த மோஸ்ட் எலிஜிபிள் பர்சன் டு கெட் தட். ஸோ அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அதற்கு இன்றிலிருந்து எவ்வளவு தூரம் என்னால் மெனக்கெடுத்து உழைக்க முடியுமோ ஸோ அவ்வளோ தூரம் மெனக்கெட போகிறேன். என்னோட 200% கொடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ நான் கொடுக்குறேன். அதுக்கு மீறி எனக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா எஃபோர்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கோம்ல, முயற்சி என்றென்றும் திருவினையாக்கும், அவ்வளோதான். ஓகேவா? சரி, அடுத்த விஷயம், ஐடென்டிஃபை யுவர் பயாலஜிக்கல் ப்ரைம் டைம். உங்களுக்கு எப்போ படிக்க ரொம்ப சூட்டபுளாக இருக்கோ அந்த டைமை நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணணும். இவ்வளோ நேரம் படிக்கணும், அவ்வளோ நேரம் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி உங்களுக்கு எப்போ படிக்க கரெக்டான டைமாக இருக்குது. ஸோ எனக்கு எப்பயுமே படிக்க பிடிக்கல அப்படின்னா அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ அப்போ உங்களுக்கே தெரியும்ல, ஓகே நான் படிக்க ட்ரை பண்ணுறேன், இந்த டயத்தில் என்னால் நல்லா படிக்க முடியுது அப்படின்னா அந்த டயத்தை தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். படிக்க ஆரம்பித்த சில நாட்கள்லேயே தெரிஞ்சிடும். அந்த டயத்தை பயங்கரமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அதில் கஷ்டமான சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் படித்து அந்த டயத்தை யூஸ் பண்ணி கொஞ்சம் அப்பயே படிச்சு முடிச்சு அப்ப அந்த டயத்தை கொஞ்சம் எஃபெக்டிவா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, ஒரு 2 மணி நேரத்துல நான் இவ்வளவு படிச்சிருக்கேன் பாடுறா அப்படிங்கிற மாதிரி நமக்கே தோணும். ஓகேவா? ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அந்த டயத்தை வேஸ்ட்டும் பண்ணிடக்கூடாது. ஸோ அப்போ அந்த பிரைம் டைமை நம்ம பயங்கர எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணணும். ஸோ அதற்கப்புறம் டெஸ்ட் எழுதுனதுக்கப்புறம், ஸோ டெஸ்ட்டோ இல்லை மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறீங்க, அந்த கேள்வியில் சில கேள்விகள் தெரியும், சில கேள்விகள் தெரியாது. மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், ஒரு 20 கேள்வி 25 கேள்வி ப்ராக்டிஸ் பண்ணுவோம், 10 கேள்வி கரெக்டாக இருக்கும், 4 கேள்வி தப்பாக வரும். அப்படிங்கிறதெல்லாம் வச்சு ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ டெஸ்ட் அப்படிங்கிறது நம்மளை
பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஓகே, எனக்கு இதெல்லாம் தெரியல, அப்போ நான் இனிமேல் என்ன செய்யணும், நல்லா படிக்கணும், நல்லா ரிவைஸ் பண்ணணும், திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணால் இது எல்லாமே வரக்கூடியது தான் அப்படிங்கிற அந்த ஒரு இதுக்கு வாங்க. ஸோ ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுறேன், அதில் எனக்கு சரியாக வரலை அப்படிங்கிறதுக்காக மட்டும் நான் ரொம்ப சோகமாக ஃபீல் பண்ணிடவே கூடாது. ஓகேவா? ஸோ அதனால் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து மற்றவங்களோட கம்பேர் பண்ணுறதுக்காக டெஸ்ட் அப்படிங்கிறது கிடையாது. என்னையே நானே சோதித்து பார்க்குறேன், எனக்கு இது தெரியலை, இதை கற்றுக்க போகிறேன், அடுத்த டெஸ்ட்டில் நல்லா பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஸோ ஓகேவா? ஸோ இப்போ நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குறோமே தவிர, ஸோ மற்றவங்களோட கம்பேர் பண்ணி அதனால் நான் வந்து ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த விஷயம்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் நான் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஒரு 25 கேள்வி மேக்ஸில் எழுதி பார்க்குறேன் அப்படின்னா என்னையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, இந்தந்த டாப்பிக்கில் இதெல்லாம் என்னால் தப்பு வருது, அப்போ இதெல்லாம் நான் திருத்திக்கணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டுக்கு வாங்க. ஓகேவா? சரி, அடுத்து ஒரு சிலர் நிறைய பிடிஎஃப் கலெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, பட் அந்த பிடிஎஃபை திருப்பி ஒரு தடவை கூட ஓப்பனே பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த பிடிஎஃபை கலெக்ட் பண்ணுற அந்த டைம் தான் வேஸ்ட். ஸோ அதனால் மெட்டீரியல் அப்படின்னா ஒன்று, இதை தான் நான் படிக்க போகிறேன், இதை தான் ரிவைஸ் பண்ண போகிறேன், இதை தான் திருப்பி ரிவைஸ் பண்ண போகிறேன், அந்த மனநிலைக்கு வந்துருங்க. ஓகேவா? ஸோ அவுட் சோர்ஸ் அப்படின்னா எதுக்கு தேவையோ அந்தந்த அவுட் சோர்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த அவுட் சோர்ஸில் நமக்கு தேவையான கண்டென்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதுமானது. ஸோ சும்மா நிறைய பிடிஎஃப் வாங்கி வச்சு அதை திருப்பி நம்ம ஓப்பனே பண்ணலை அப்படின்னா அந்த பிடிஎஃப் கலெக்ட் பண்ணுற அந்த டைம் தான் நமக்கு வேஸ்ட். அந்த பிடிஎஃப் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல, அதுதான் வேஸ்ட் நமக்கு. ஸோ அதனால அந்த மாதிரியான தவறுகள்லாம் செய்யாதீங்க. ஸோ சோர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மெட்டீரியல் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ அதை நம்பி படிக்கிறோம். ஸோ நம்ம மெட்டீரியல் நம்மளை கைவிட போகிறதே இல்லை. ஸ்கூல் புக்கை தயவு செய்து நம்புங்க. ஓகேவா? சரி, அடுத்த விஷயம், டோன்ட் கம்ப்ளீட்லி லீவ் எனி யூனிட். எந்த ஒரு யூனிட்டையுமே அப்படியே விட்டுட்டு போகவே போகாதீங்க. ஸோ சயின்ஸ் உட்பட. ஸோ நிறைய பேர் இந்த தப்பை சயின்ஸுக்கு செய்கிறாங்க, இப்போ ஜாகிரஃபிக்கும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஜாகிரஃபியில் 10th இருக்கிற 7 லெசனையாவது தரவாக படிச்சிருங்க. சயின்ஸுக்கு நான் நிறைய சொல்லியிருக்கேன், ஸோ அதெல்லாம் கொஞ்சமாவது ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ சயின்ஸை பொறுத்த முடிக்கும் கொஞ்சம் ஒவ்வொரு யூனிட்லேயும் என்ன தேவையோ அதில் பேசிக்கான கான்செப்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்களே ஒரு ஓன் நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை மட்டுமாவது படிச்சுட்டு போங்க. ஏன்னா எல்லாரும் கரெக்டாக எழுதக்கூடிய கொஷினை நம்ம தப்பு பண்ணிடவே கூடாது. ஓகேவா? ஸோ அதுதான் அதனுடைய அல்டிமேட் எய்மு. ஸோ அதனால் எந்த ஒரு யூனிட்டையுமே அப்படியே விட்டுட்டு போகவே போகாதீங்க. கொஞ்சமாவது அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். சரி, அடுத்து டோன்ட் ஓவர் திங்க் அபவுட் அவுட் சோர்ஸ். ஸோ இப்போ நிறைய அவுட் சோர்ஸ், அது படிக்கணுமா இது படிக்கணுமா அப்படின்லாம் ரொம்ப யோசிக்காதீங்க. குறிப்பாக தமிழுக்கு ஃபஸ்ட்டு தமிழை பொறுத்த முடியும் 6th to 10th நியூ புக்கு. ஸோ நான் இது நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், திருப்பியும் சொல்கிறேன். 6th to 10th ஓல்டு புக்கு, அதற்கப்புறம் +1 +2 நியூ புக்கு, அதுக்கப்புறம் +1 +2 சிறப்பு தமிழ். ஸோ ஃபஸ்ட்டு இதை முடிச்சிட்டிங்களான்னு பாருங்கள். இதை ஒரு தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு ரிவைஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அதற்கு அடுத்து நம்ம அடுத்த விஷயத்த யோசிக்கலாம். ஸோ நிறைய பேர் இதையே படிக்காமல் அவுட் சோர்ஸ் அதை படிக்கணும் இது படிக்கணும் அதை படிக்கணும் அப்படின்னா இதுதான் பேஸ். உங்களுக்கு இந்த பேசிக் இந்த ஃபவுண்டேஷனே உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிறப்ப நீங்கள் எவ்வளோ அவுட் சோர்ஸ் படித்தாலும் அதனால் பெருசாக ஒரு பயன் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதை முடிக்க பாருங்கள். ஸோ 6th to 10th நியூ புக்கு, அடுத்து 6th to 10th ஓல்டு, +1 +2 நியூ புக்கு, அதுக்கப்புறம் +1 +2 சிறப்பு தமிழ், புது சிறப்பு தமிழ் புக்கு. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட் இதுதான் நமக்கு தேவை. அதுக்கப்புறம் +1 +2 ஓல்டு புக்கை சேர்க்குறோம். ஸோ அப்படிதான் இப்படிதான் நம்ம படிப்படியாக இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகணும். ஸோ அப்போ இப்படி தான் நம்ம கொஞ்சமாக நம்மளுடைய இதை கூட்டிக்கிட்டே போகணுமே தவிர நான் 6th to 10th நியூ புக்கே இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அதுக்குள்ளேயும் அவுட் சோர்ஸை பற்றி பயங்கரமாக யோசிக்கிறது, அப்போ டைம் தான் நமக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ அப்போ பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர்டாக ஒரு அப்ரோச்சில் இப்படி படிச்சுக்கிட்டே போங்க. ஃபஸ்ட்டு இதெல்லாம் முடிக்கணும், இதெல்லாம் ரிவைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை முடிக்கணும், இதை ரிவைஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் எந்தெந்த அவுட் சோர்ஸ் முக்கியமோ அதெல்லாம் என்ன தேவையோ அதை படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இந்ததே இங்கே நிறைய பேருக்கு படித்து ரிவைஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு அப்போ இது நமக்கு தேவை. எவ்வளோ அவுட் சோர்ஸ்லேருந்து கேள்வி வந்தாலும் இதுதானே நமக்கு பேசிக்கு, இது தெரியாமல் அதெல்லாம் நம்மளால படிக்க முடியுமா? ஸோ அப்போ இந்த பேசிக்கை நான் ஸ்ட்ராங்காக பண்ண வேணாமா? ஸோ இதுலேருந்து கேள்விகள் வருது இல்லை, இதுலேருந்து தானே அவ்வளோ கேள்விகள் வருது. ஸோ அப்போ அவுட் சோர்ஸை பற்றி ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல் முதல்ல நான் இங்கே சொன்ன விஷயங்கள்லாம் தரவாக படித்து ரிவைஸ் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறத ஒரு தடவைக்கு 2 தடவை சிந்திச்சு பார்த்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் யோசிங்க. ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு நம்மளோட முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறது இதை நம்ம படித்து தரவு பண்ணுறதுல தான் இருக்குது. ஓகேவா? சரி, அடுத்த விஷயம், டோன்ட் ஸ்டாப் ப்ராக்டிசிங் மேக்ஸ் டெய்லி. ஸோ அப்போ ஒரு சிலர் மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, பட் ஓரளவுக்கு தரவானவனே அதை அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிடுவாங்க. அது ரொம்ப பெரிய தப்பு. அப்படி நம்ம பண்ணுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று நமக்கு ஸ்பீடு மிஸ் ஆகும். ஸ்பீடு மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப நம்ம 25 கொஷினா ஒரு 25 to 30 நிமிஷத்துக்குள்ளே முடிக்க முடியாது. அதனால் நம்ம மற்ற ஜிஎஸ்க்கும் தமிழுக்கும் இருக்கிற கேள்விகளில் நமக்கு அதற்குரிய டயத்தை அதுக்கு ஸ்பெண்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அப்போ நம்ம அந்த ஒரு ஃப்ளோலையே இருக்கணும், அந்த ஒரு இதுலேயே இருந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம போய் எக்ஸாம் அல்ல அந்த டயத்துக்குள்ள மேக்ஸை எல்லா கொஷினையுமே கரெக்டாக சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போ எப்பயுமே மேக்ஸ் நல்லா பண்ணுறவங்களும் சரி, மேக்ஸே முடியல அப்படிங்கிறவங்களாலையும் சரி, யாருமே மேக்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடாதீங்க. டெய்லி ஒரு 10 கேள்வியாவது கண்டிப்பாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிறத மைண்ட் செட் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த விஷயம், உங்களோட வீக்னஸ் எது,
ஸ்ட்ரென்த் எது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. சரி, இந்தந்த யூனிட்ல இந்தந்த டாபிக் நான் நல்லா படிச்சிருக்கேன், இந்தந்த யூனிட்ல இந்தந்த டாபிக் நான் சரியா படிக்கல. ஸோ மேக்ஸ் அப்படின்னா மேக்ஸ் எனக்கு வரல அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து வீக்னஸ் கிடையாது. மேக்ஸ்ல ஆப்டிடியூட்ல இந்த டாபிக் எனக்கு சரியா வரல அப்படின்னு டீட்டெயில்டா சொல்லணும். அப்ப மேக்ஸ்ல இந்த டாபிக்ல இந்த இது எனக்கு சரியா வரல அப்படின்னு டீட்டெயில்டா சொல்லணும். அதே மாதிரிதான் ரீசனிங்கும் ஒவ்வொரு டாபிக்லயும் இப்படி இப்படி சொல்லணும். இன்னும் டீப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த டாபிக்ல இப்போ மேக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டா மேக்ஸில் ஆப்டிடியூடில் இந்த டாப்பிக்கில் இவ்வளோ பேசிக்காக இருக்கிற சம் என்னால் நல்லா போட முடியும். அடுத்து ஒரு மாட்ரேட் லெவல் ப்ராப்ளமை என்னால் அப்ரோச் பண்ண முடியலை அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும். அப்போ தான் நீங்கள் உங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அப்போ தான் அதை வந்து உங்களால் அதை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்ட்ரென்த் எது, வீக்னஸ் எது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ அதற்கேற்ற மாதிரி உங்கள் பிளானை நீங்கள் மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் அடுத்து படிக்கக்கூடிய விஷயங்களை அதற்கேற்ற மாதிரி நீங்கள் கொண்டு போனால் தான் உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ண முடியும், வீக்னஸையும் ஸ்ட்ரென்த்தா மாற்ற முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? சரி, அடுத்த விஷயம், பிளான் யுவர் ஸ்ட்ராட்டஜி டு இம்ப்ரூவ் யுவர் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ். ஸோ முன்னாடி சொன்னது தான். ஒரு சிலர் என்ன செய்வாங்க, இதுதான் என்னோட ஸ்ட்ரென்த்து, அப்போ இந்த ஸ்ட்ரென்த்தை நான் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுவாங்க. வீக்னஸ், இதெல்லாம் என்னோட வீக்னஸ், அப்போ இதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ எப்பயுமே ஸ்ட்ரென்த்தையும் வீக்னஸையும் நம்ம பேலன்ஸ்டாக தான் கொண்டு போகணும். ஸ்ட்ரென்த்தை இன்னும் ஸ்ட்ரென்த் பண்ணணும், வீக்காக இருக்கிறதையும் ஸ்ட்ரென்த்துக்கு கொண்டு வரணும். வீக்காக அப்படியே விட்டோம்னா அது ரொம்ப வீக் ஆயிரும். ஓகேவா? ஸோ நம்ம ஸ்ட்ரென்த்தையும் அதே மாதிரி ஒரு சிலர் ஸ்ட்ரென்த்தை அப்படியே வச்சுக்குவாங்க, வீக்னஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறப்ப ஸ்ட்ரென்த்து அப்படின்னு சொன்னதுமே வீக்னஸா மாறிடும். ஏன்னா அதை நம்ம ரிவைஸ் பண்ணாம விட்டுருப்போம். ஸோ அந்த இதை நம்ம டச் பண்ணாம விடுறப்ப அதுவுமே வீக்னஸ்குள்ள போயிடும். ஸோ அப்போ ரெண்டையுமே ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி தான் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி கொண்டு போகணும். ஸோ அடுத்த விஷயம், ஸ்டடி கான்செப்ட். ஃபர்ஸ்ட் கான்செப்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா, ஒரு விஷயம் படிக்கிறோம் அப்படின்னா கான்செப்ட் அப்படின்னு இருக்குன்னா அதை புரிஞ்சுக்கணும், அதை படிக்கணும். அதுல ஃபேக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு பிளேஸ் வருது, ஒரு டேட் வருது, ஒரு பேர் வருது அப்படின்னா அதையெல்லாம் படிக்கணும். ஸோ அதுதான் ஃபேக்ட். அந்த ஃபேக்ட் தான் நமக்கு கேள்வியா வரப்போகுது. அப்போ கான்செப்ட் ஃபர்ஸ்ட், அடுத்து ஃபேக்ட் இருக்கு, அதை மனப்பாடம் கொஞ்சம் பண்ணணும். அப்போ ஃபேக்ட்ஸ் எல்லாம் நான் படிக்கணும். அதற்கப்புறம் என்னோட ரீடிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணணும். ரீடிங் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்றதுக்கு எனக்கு ரிவிஷன் ஹெல்ப் பண்ண போகுது, ப்ராக்டிஸ் ஹெல்ப் பண்ண போகுது. ஸோ நான் அதிகமாக ரிவைஸ் பண்ண எனக்கு அதில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் கடகடன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்னோட ரீடிங் ஸ்கில் அப்படிங்கிறது, அந்த ரீடிங் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ ரீடிங் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகிறப்ப தான் நம்ம எல்லா வார்த்தைகளையுமே நோட் பண்ண ஆரம்பிப்போம். கடகடன் வார்த்தையை படித்து முடிச்சுட்டு நம்ம அடுத்த கேள்விக்கு நம்மளால் படிக்க முடியும். இப்போலாம் ஒரே கேள்வி ஒரு 6-7 வரி இருக்குது. ஸோ அப்போ அந்த 6-7 வரிகளையும் நம்ம படித்து ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு போனோம். இது எல்லாமே மிக மிக சில நொடிகளில் இதெல்லாம் நடக்க வேண்டியது. ஸோ நிமிஷம் கூட நமக்கு கிடையாது. நான் 180 நிமிடங்கள் தான் இருக்குது, 200 கேள்வி. அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணி போகணும். அப்போ அதுக்கு நமக்கு ஸ்பீட் அப்படிங்கிறது தேவை. அதே நேரத்தில் ஃபோக்கஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ ஸ்பீடாக படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான வார்த்தைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதிரி எது கரெக்டு, எது ராங்கு, எது சரி, எது தவறு, எது கேட்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு நம்ம அப்படியே படிச்சுட்டே போயிடக்கூடாது. எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நாட் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, நம்ம கரெக்டுங்கிறத மட்டும் பார்த்துட்டு நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம். அதுக்கு வந்து நம்ம கேள்வி தப்பாக போயிடும். ஸோ அப்போ ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியே நம்மளோட ஃபோக்கஸையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அந்த வார்த்தைகள்லாம் நம்ம கண்ணுக்கு நல்லா தெளிவா தெரிய ஆரம்பிக்கணும். ஸோ அதற்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். ஸோ அப்போ இதெல்லாம் நம்ம பண்றப்ப நம்மளோட கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிரும். ஸோ இங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பரீட்சை எழுத போறவங்க யாரும் இல்லை. 100% சிலபஸையும் நான் முழுமையா படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சை எழுத போறவங்க யாருமே கிடையாது. ஸோ அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு ஒரு கேள்வி கஷ்டம் அப்படின்னா எல்லாருக்குமே அந்த கேள்வி கஷ்டம் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம கான்ஃபிடன்ஸை நம்ம கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உங்களோட கான்ஃபிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிரும். கான்ஃபிடென்ட்டாக படிங்க. ஸோ அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட கான்ஃபிடென்ஸை நம்ம எந்த இடத்துலையுமே இழக்கக்கூடாது. ஓகேவா? சரி, அடுத்த விஷயம், ஸ்பெண்ட் த டைம் டு யுவர் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த். ஸோ குறிப்பாக தூக்கம். இங்கே படிக்கிற நிறைய பேருக்கு, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற நிறைய பேருக்கு இருக்க பெரிய பிரச்சனை தூக்கம் தான். ஸோ படுக்கிறப்பதான் என்னென்னமோ சிந்தனை வருது. ஸோ படிக்கிறப்ப வர்றதை காட்டியும் படுக்கிறப்ப, ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேருக்கு படிக்கிறப்பையும் வருது, தூங்குறப்பையும் வருது. ஸோ அப்போ இங்க ஸ்லீப், நான் தூங்குறதுக்குன்னு போயிட்டேன். நான் ஒரு 7 மணி நேரம் நல்லா தூங்கினாதான் மறுநாள் என்னுடைய நாளை நான் எஃபிஷியண்டா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு ஓவர் திங்க் பண்ணாம நிம்மதியா போய் தூங்குங்க. உங்களோட பிசிக்கல் ஹெல்த்துக்கும் மென்டல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. படிக்கிறேன்னு உட்காந்துக்கிட்டே இருந்து தண்ணி கூட குடிக்காம இருக்கக்கூடாது. ஸோ எல்லாமே கரெக்டா தண்ணி குடிக்கிற இடத்துல தண்ணி குடிக்கணும், அப்பப்போ எந்திரிச்சு நடக்கணும். ஸோ மூமெண்ட்டே இல்லாம ஒரே இடத்துல உட்காந்து இருக்க கூடாது. ஸோ அப்ப நம்மளுடைய ஹெல்த்தை நம்ம ரொம்ப கவனமா பார்த்துக்கணும். ஸோ
ரொம்ப நம்மளோட ஹெல்த் அப்படிங்கிறது தான் நமக்கு இருக்கிற எல்லாத்த காட்டியும் ரொம்ப 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 முக்கியமான விஷயம். ஸோ அப்போ அதை வந்து எந்த காரணத்துக்கு அதை இழந்துடவே கூடாது. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி எப்படி பிளான் பண்ணணுமோ அதற்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகேவா? ஸோ அப்போ நம்மளோட உடம்ப பார்த்துக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இப்போ இருக்கோம். ஸோ அப்போ நம்ம உடம்ப எந்த அளவுக்கு நம்ம நல்லா பார்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட படிப்பும் நம்மளுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்கள்லையும் நம்மளால நம்ம கான்சென்ட்ரேஷனும் ஃபோக்கஸும் அதிகப்படுத்த முடியும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்த்துக்கணும். சரி, அடுத்த விஷயம் எலிமினேஷன் மெத்தட். ஸோ எல்லாராலையும் எலிமினேஷன் மெத்தட் அப்ரோச் பண்ணி ஒரு ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியுமா அப்படின்னா கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இங்க எல்லாம் தெரிஞ்சவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எல்லாம் தெரிஞ்சவங்க அப்படிங்கிறது யாரும் கிடையாது. அப்போ ஒரு கேள்வியை எப்படி அப்ரோச் பண்ணி ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கரெக்டாக போடுறாங்கிறத பொறுத்து தான் அவங்களோட நம்பர் ஆஃப் கொஷின், அதிகப்படியான கேள்விகள் கரெக்டாக எழுதுறது அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. ஸோ அப்போ அந்த எலிமினேஷன் மெத்தட் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அப்போ எலிமினேஷன் மெத்தட் அப்படின்னா நம்ம அந்த டாபிக்ல ஓரளவுக்காவது நம்ம நாலேஜ் இருக்கணும். அப்போ அந்த டாப்பிக்கை பத்தி நம்ம ஓரளவுக்காவது படிச்சிருந்தா தான் நம்ம ஒரு 2-3 ஆப்ஷனை எலிமினேட் பண்ணிட்டு சரி இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற அந்த கன்க்ளூஷனுக்கு நம்மளால வர முடியும். ஸோ நான் படிக்கவே இல்லை, சும்மா போய் பிளைண்டா நான் போய் உட்காந்துக்கிட்டு நான் இதை எலிமினேட் பண்றேன் அப்படின்னு சொல்லி எலிமினேட் பண்ண அந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்ப நம்ம அந்த இதுல ஓரளவுக்கு நாலேஜா இருக்கணும், அந்த கான்செப்ட் எல்லாம் நமக்கு படிச்சிருக்கணும், அந்த டாபிக்ல ஓரளவுக்கு நம்ம கண்டென்ட் தெரிஞ்சிருந்தா தான் சரி ஓகே இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணி எலிமினேஷன் மெத்தட் மூலியமா நம்மளால ஆன்சர் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற முடிவுக்கு வரணும். ஓகேவா? ஸோ அப்ப நான் எலிமினேஷன் மெத்தட் மூலியமா நான் ஆன்சர் கொண்டு வந்துக்குவேன் அப்படின்னு சொல்லி பிளைண்டா சொல்லக்கூடாது. நான் இவ்வளவு தூரம் படிச்சிருக்கேன் அதனால நான் எலிமினேஷன் மெத்தட் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அதற்குமே ப்ராக்டிஸ் தேவை. ஸோ டேரக்டா உட்காந்து ஒரு கொஸ்டின்ல சரி இந்த 3 ஆப்ஷன் வராது அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. அதுக்குமே ப்ராக்டிஸ் தேவை. நம்ம அதே மாதிரியான கொஸ்டின் நம்ம கிராஸ் பண்றப்ப சரி அப்ப நம்ம இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண அந்த எலிமினேஷன் மெத்தடுமே நமக்குள்ள டெவலப் ஆகும். ஓகேவா? ஸோ அப்ப கண்டிப்பா அந்த டாபிக்ல நமக்கு நாலேஜ் தேவை, அதை பத்தி நான் படிச்சிருக்கணும், அதே நேரத்துல ப்ராக்டிஸும் தேவை. ஸோ அடுத்த விஷயம், சின்ன சின்ன கோல் கிரியேட் பண்ணுங்க. ஸோ அதை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு காலையில 12 மணிக்குள்ள இதை படிச்சு முடிச்சிருவேன் அப்படிங்கிற அந்த மனநிலைக்கு வாங்க. ஸோ அப்படி பண்றப்பதான் நம்ம சின்ன சின்ன கோலா ஃபிக்ஸ் பண்ணி போறப்பதான் நம்ம லாங் டேர்ம் கோலெல்லாம் நம்ம கரெக்டா முடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஒரு 200 நாளைக்கு நான் ஸ்டடி பிளான் போட்டுட்டு அதை ஃபுல்லா முடிக்க போறேன் அப்படிங்கிறத காட்டியும் ஸோ அது கரெக்ட் தான். அப்போ ஒரு லாங் விஷன் நமக்கு தேவை. பட் நான் இன்னைக்கு இதை படிக்கணும், அப்ப இன்னைக்கு இப்போ ஒரு 12 மணிக்குள்ள இதை படிக்கணும், சாயங்காலம் 5 மணிக்குள்ள இதை படிக்கணும், ஒரு நைட்டு ஒரு 7-8 மணிக்குள்ள இதை நான் படிச்சு முடிச்சிடணும். ஸோ ஒன்னைக்கு கண்டிப்பாக 1 மணி நேரம் நான் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சின்ன சின்ன கோல் செட் பண்ணுங்க, அதை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அதற்கப்புறம் சிங்கிள் பேஜ் நோட்ஸும் எடுக்க பாருங்க. ஒரு டாபிக்கு ஒரு பேஜ்ல நோட்ஸ் எடுக்க பாருங்க. அது வந்து நம்ம ரிவிஷனுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ புக்ல 4 பக்கம் 5 பக்கம் இருக்கிறத நம்ம ஒரு பேஜுக்கு மாத்திட்டோம் அப்படின்னா நம்மளால ஈஸியா ரிவைஸ் பண்ணி கொண்டு வர முடியும். ஸோ 500 பேஜ் இருக்கு, அந்த 500 பேஜை நான் ஒரு 50-60 பேஜா மாத்திட்டேன் அப்படின்னா அதை என்னால சீக்கிரமா ரிவைஸ் பண்ண முடியும் தானே. ஸோ அப்ப சிங்கிள் பேஜ் நோட்ஸ் ஒவ்வொரு சின்ன சின்ன டாபிக்கு ஒரு 4 பக்கம் புக்ல இருக்கு அப்படின்னா அதை சிங்கிள் பேஜ் நோட்ஸா எடுக்க பாருங்க. அது நமக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதற்கப்புறம் ட்ராக் யுவர் எரர்ஸ். நீங்க தப்பு பண்றீங்க அப்படின்னா என்னென்ன தப்பு பண்றீங்க அப்படிங்கிறது. ஸோ மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கறதா இருக்கட்டும், ரிவிஷன் பண்றதா இருக்கட்டும், உங்களோட ஸ்டடி பிளானை முடிக்கிறதா இருக்கட்டும், ஸோ உங்க ஷெடியூலை பிளான் பண்றதா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே இல்லை நான் வேற எதுலையாவது டிஸ்ட்ராக்ட் ஆகிறேன் எனக்கு அதனால டைம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையுமே உங்களுடைய தப்பு எதுன்னு உங்களுக்கு தெரியும். அது முதல்ல எதனால தப்பு அப்படிங்கிற அந்த எரர்லாம் நீங்க முதல் கண்டுபிடிங்க, அதை ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ தப்பு எதுனே தெரியாம ஒரு நாள் மறுநாள் அதுக்கு அடுத்த நாள் நம்ம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை தப்பை சரி பண்ண முடியாது. தப்பு எங்க மிஸ்டேக் நடக்குதுங்கிறத கண்டுபிடிங்க, அதற்கு ஏத்த மாதிரி நீங்க பிளான் பண்ணுங்க. ஸோ அப்பதான் நம்ம அந்த தப்பெல்லாம் சரி பண்ண முடியும். அதற்கப்புறம் டீச் யுவர் செல்ஃப். ஒரு டாபிக் கஷ்டமா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்களே அதை நடத்தி பாருங்க. நீங்க ஒரு 4 பேருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு நீங்களே சொல்லி கொடுத்து பாருங்க. ஸோ அப்போ அது வந்து மறக்கவே மறக்காது, இன்னும் அந்த கான்செப்ட்ல நமக்கு கிளாரிட்டி அதிகமாகும். ஸோ அதற்கடுத்து எல்லாத்துக்கும் ஷார்ட்கட்டும் ட்ரிக்ஸும் தேடாதீங்க. தேடியே நிறைய பேருக்கு டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. ஸோ அது தேவையில்லை. நம்மளால படிக்க முடியும், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிக்க பாருங்க. ஒரு சிலதுக்கு ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் ஓகே, பட் எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் அப்படின்னா இந்த பிட்டுக்கெல்லாம் ஒரு பிட்டு அப்படின்னு சொல்லி இந்த படத்துல வருது இல்லை, அது மாதிரி ஆயிரும். ஸோ ஷார்ட்கட் எல்லாம் யான் வச்சுக்க திருப்பி ஒரு ஷார்ட்கட் அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஸோ அது வேணாம். ஸோ எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும் அந்தந்த இடத்துல ஷார்ட்கட்ஸ் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கலாமே தவிர அந்த மாதிரி நியூமோனிக்ஸ் சின்ன சின்ன இடத்துல நம்ம வச்சு படிச்சுக்கலாமே தவிர எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் ட்ரிக்ஸை நம்ம தேட முடியாது. ஸோ அப்படி படிச்சோம்னாலும் அது அந்த ஷார்ட்கட்டும் நமக்கு மறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணணும். ஷார்ட்கட்டாகவே இருந்தாலும் அதையும் நம்ம ரிவைஸ் பண்ணணும்ல. ஸோ அதனால எல்லாத்துக்கும் ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தேடாதீங்க. ஸோ எதுக்கு கிடைக்குதோ அதை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. மீதி இதை புரிஞ்சு நம்மளால படிச்சுக்க முடியும். ஒரு தடவைக்கு 2 தடவை படிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம ஞாபகத்துல அது நின்றும். ஓகேவா? சரி, அடுத்த விஷயம் எக்ஸாம் ஹால். கடைசி முதல் நாள் படிக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ எக்ஸாம் ஹால் முடிக்க வந்தாச்சு. 30வது பாயிண்ட் இதோட வீடியோ முடியுது. ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸாம் ஹால் எல்லாம் சொல்கிறது தான். வேகமாக போயிருங்க. ஃபஸ்ட்டு
அந்த லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அந்த லொக்கேஷனுக்கு கரெக்டாக எப்படி எந்த மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலிமா போகிறீங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் முன்னாடியே போயிருங்க. ஓகேவா? ஸோ அப்படி போய் ரிலாக்ஸாக இருங்க. ஸோ அதற்கு முன்னாடி நான் எப்படி கரெக்டாக சாப்பிடணும், எப்படி தூங்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு தூக்கம் வராது, அது வேறு பெரிய விஷயம். ஸோ அப்போ அதற்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிட்டு எப்படி தூங்க போகணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி கொஞ்சம் நல்லா தூங்கிட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சு எப்படி எந்திரிக்கணுங்கிறத முதற்கொண்டு பிளான் பண்ணிடணும். எப்போ எந்திரிக்கணும், எப்போ வீட்டிலேருந்து கிளம்பணும், அப்பனா தான் அந்த எக்ஸாம் ஹாலுக்கு ரீச் பண்ண முடியும் அப்படிங்கிறத போதையும் நம்ம டீட்டெயில்டாக பிளான் பண்ணி வச்சுக்கணும். ஸோ வேகமாகவே போயிடணும். எக்ஸாம் ஹாலுக்குள்ளே பதட்டமே படக்கூடாது. ஓகேவா? ஸோ அங்கே பதட்டப்பட்டு நிறைய பேர் விட்டுருவாங்க. மொதல் 4 கேள்வியே தெரியாமல் இருக்கும், அதனால் கொஷின் பேப்பர் ஃபுல்லாக தெரியாது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. மொதல் 4 கேள்வி தெரியாமல் தமிழில் 95க்கு மேலே எடுத்தவங்களாம் இருக்காங்க. தமிழில் 100 கேள்வி, மொதல் 4 கேள்வி தெரிஞ்சிருக்காது, பட் தமிழில் அவங்களோட ஸ்கோர் 95 இருக்கும். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய 96 கேள்வியில் அவங்களுக்கு 95 கேள்வி தெரியும். பட் பதட்டப்பட்டு மொதல் 4 கேள்வி தெரியல அப்படின்னு நினைச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால அடிச்சிருக்க முடியாது. ஸோ அதனால எப்பயுமே பதட்டப்படாதீங்க. நம்மளுக்கு கஷ்டமா இருக்கிற கேள்வி எல்லாருக்கும் கஷ்டம் தான் அப்படிங்கிற மனசுக்கு வாங்க. அந்த 3 மணி நேரம் இது என்னோடது அப்படின்னு நீங்க நினைச்சு இந்த 3 மணி நேரத்தை நான் பயங்கரமா யூஸ் பண்ணேன்னா என்னுடைய வாழ்க்கையே மாற வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த 3 மணி நேரத்தை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா யூஸ் பண்ணுங்க. இந்த 3 மணி நேரத்துல என்ன அழுது பரண்டாலும் போனது வருமா? எதுவுமே நடக்க போறது இல்லை. அப்போ அதை புரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த சரௌண்டிங்கை நீங்க அக்செப்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி நிறைய பேர் சுற்றி இருக்கிறவங்க சவுண்டு பண்றாங்கன்னு சொல்லுவாங்க. என்ன சவுண்டு அப்படின்னா, அந்த பேப்பரை அவன் திருப்பிக்கிட்டே இருந்தேன், என் பின்னாடி உட்காந்தவன் இப்போ பேப்பரை திருப்புற சவுண்டே எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஸோ அந்த சூழ்நிலைக்கு நீங்க ஏற்ற மாதிரி பழகிக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அமைதியாத்தான் வீட்டில் உட்காந்து டெஸ்ட் எழுதி பார்ப்பேன், நான் அமைதியாத்தான் வீட்டில் மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவேன், பழைய கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து, அதனால இங்கேயும் அமைதியா இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ சவுண்டு சின்ன சின்ன சவுண்டு லைட்டாக வரதான் செய்யும். அதை எல்லாம் அக்செப்ட் பண்ணி அதை தாண்டி தான் எழுதணும். இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஸோ நான் எக்ஸாம் ஹாலில் வந்து எனக்கு பேனா வேலை செய்யலை சரியா, நான் அந்த பேனா 2 நாளில் நல்லா எழுதி பார்த்துட்டு தான் போனேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2 பேனா 3 பேனா கொண்டு போயிருங்க. ஷேட் பண்ண போகிறோம் தெரியுது, எந்த பேனால ஷேட் பண்ண போகிறோம் தெரியுது, ஒரு 3 பேனா வாங்கி அந்த 3 பேனாவையுமே ஒரு 10-15 நாள் வந்து நீங்கள் அதை ஷேட் பண்ணி பழகிக்கோங்க. ஸோ அப்போ எப்பயுமே வந்து நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். நம்ம இவ்வளோ நாள் படித்தது அந்த 3 மணி நேரத்துக்காக தானே. அப்போ அந்த 3 மணி நேரத்தில் எப்படி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயில்டாக யோசிச்சுட்டு போயிடணும்ல. ஓகேவா? ஸோ நிறையா பேருக்கு எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போனோன்னே எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு, எனக்கு வேர்த்துருச்சு, அதனாலேயே எனக்கு இன்னும் ரொம்ப டென்ஷன் அதிகமாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க. டென்ஷன் ஆகுது, வேர்க்குது, அதனால இன்னும் திருப்பி டென்ஷன் அதிகமாகுது. ஸோ அப்படிலாம் யோசிக்காதீங்க. ஸோ நம்ம எக்ஸாம் நம்ம 1 வருஷமோ ஒரு 6 மாதமோ 3 மாதமோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி நல்லா படிச்சுட்டு வந்திருக்கோம். இந்த 3 மணி நேரம் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதற்கு மாதிரி அந்த 3 மணி நேரத்தை நீங்க அப்ரோச் பண்ணுங்க. ஸோ எந்த காரணத்துக்கு ஒன்றும் பதட்டமே ஆயிடக்கூடாது. ஸோ 3 மணி நேரம் நம்ம கையில இருக்கு, இந்த 3 மணி நேரம் நம்ம தான் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டோட எழுதுங்க. ஸோ டென்ஷன் ஆகவே கூடாது. ஸோ எப்படி அந்த எக்ஸாம் ஹால் அந்த சரௌண்டிங் அந்த அட்மாஸ்பியரை எப்படி ஏற்றுக்கணுமோ அதற்கேற்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. இப்போ இருந்தே அதை யோசிக்க ஆரம்பிங்க. ஒரு கேள்வியை இவ்வளோ நிமிஷம் இவ்வளோ செகண்டுக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம படிக்கணும், அதுக்கேற்ற மாதிரி ரிவைஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி பிவிக்யூவை நம்ம பார்க்கணும். ஸோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்ம மேக்ஸ் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ அப்போ இந்த விஷயங்கள்லாம் இன்னையிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ எக்ஸாம் ஹால் அன்னைக்கு போய் பார்த்துக்கலாம், எக்ஸாம் அன்னைக்கு போய் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அப்போ டே 1ல இருந்தே அந்த 3 மணி நேரத்துக்காக தான் நம்ம படிக்கிறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அங்கே எக்ஸாம் ஹாலை 3 மணி நேரத்தை எவ்வளோ ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ ப்ராப்பராக யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.